ஒயிலாட்டாருன்னா பிள்ளையார் சொல்லி போடு பார்ப்போம். இந்த தலையில முக்காடு போட்டுருவங்க, செருப்பு போட்டுருக்க ஓரமா எடுத்து போடுங்க. முந்தி பிறந்த துந்தி கணபதி பிள்ளையார் சுண்ணிய போட போறேன். பிள்ளையார் சொல்லிடா சொல்லி எல்லாத்துக்கும் 10 மாசத்துல பிறக்கும். பரிச்சை முச்சூடும் இப்படியே வச்சுக்கிட்டு என்னைக்கு பிறக்கும் காரணம் நீ தானடா. உட்காந்து வெளியே இருக்கிறேன், குச்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், எந்திரிக்க லவக்குன்னு எந்திரிக்க முடியல. இந்த குளத்துக்குள்ள போய் உட்காந்து வெளியே இருந்துட்டு செடியை பிடிச்சி இழுத்து செடி பிச்சுக்கிட்டு அவம்பியிலே உட்காந்துட்டேன். பரவாயில்ல, இதுக்காவது சிரிக்கிறீங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு முன்னி முன்னி நாயகர், அப்ப இன்னைக்கு முருக சரஸ்வதி கணபதிய முன்னாடாவா. அப்ப ஆள கொண்ட ஈசனுக்கு அப்ப மூல மந்திர கணக்கு. அப்ப உனக்கு ஆத்திர முடி வெட்டி, உனக்கு ஆத்திர முடி வெட்டி, உனக்கு ஆத்திரம தெரு கட்டி, உனக்கு ஆத்திரம தெரு கட்டி, அப்ப ஆத்திரம தெரு கட்டி கோயிலோ. ஊர்ல இந்த தப்பு காரியங்களுக்கு காய்ச்சல் வாங்கி கொடுத்து நீ போட்ட பிள்ளையார் சொல்லி எங்க போடுறது? நீ போட்ட பிள்ளையார் சொல்லி எங்கடா போடுறது? வீட்டுல போடுறது. இப்ப நம்ம எதவு விட்டு கடை வந்திருக்கிறோம். சீசன் முடிஞ்சது கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். கோவில் திருவிழா எப்படா பிள்ளையார் சொல்லி போடணும்? நான் பிள்ளையார் சொல்லி போடுறேன். ஆடையில ஒரே மாதிரி வரிசை ஆடுறேன். ஒயிலாட்டம் எப்படி ஆடினா குண்டி அப்படி எத்திட்டு கிடக்கும். சரி இருந்து போடணும். பிள்ளையார் சொல்லி எப்படி போடணும்? தங்கத்தேரோடு சீராத முறையில இந்த ஊராக உண்டாடு ஒயிலாட்டம். ஒன்ஸ் வர சொல்லி கபடியா மேட்சா ஊரார்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வரிசையா வாடா. வாடா மங்கம்மா சாலோ மாடமே. உனக்கு மலையாள பாட்டு தெரியுமா? தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. மலையாள பாட்டு தெரியாது. ஒரு சின்ன பாப்பா பாடம் தெரியுமா? எப்படி? பார்த்தாலே பார்த்து நடி புண்டே ரெங்குமா. புள்ளே ரங்கம்மாடா. புள்ளே ரங்கம்மா கேட்டாலும் கேப்ப நடி புண்டே ரெங்குமா, கேட்டுக்கிட்டு இருப்ப நடி புண்டே ரெங்குமா. புதிய மசிய டாமராஜ்ல போகுதுடா. பாட்டு ரீமேக்ஸ்ல போட்டு மங்கம்மா சாலே மாடமே மதுரைக்கு போற வழிமே. மங்கம்மா சாலே மாடமே மதுரைக்கு போற வழிமே.
யாரு சாமி யாரு சாமி வந்தது யாரு சாமி பிள்ளை ஆவட்டாத சாமி யாருன்னு சொல்லு வானவேடா யாரு சாமி வந்தது யாரு சாமி என்ன சாமி கஜா கஜா சொல்லு சாமி வந்தது யாரு சாமி ஏய் 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 சாமி என்ன கைமுட்டி சாமியா சாமி யாருப்பா ஏப்பா குளிக்காத பையன் மேல வந்திருக்கிற ஏன்டா டேய் 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 செருப்புட்டு புரிஞ்சு வருப்பா யாரா நீ ஏப்பா கோத்தா டேய் யாரா கோத்தாங்கற ஆத்தாடா ஆத்தா ஏப்பா 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 தெக்க ஓடி பார்த்தேன் தெக்க ஓடி பார்த்தேன் உடக்கே ஓடி பார்த்தேன் அங்க சுடுகாடுறா கிழக்க ஓடி பார்த்தேன் மொட்டை கிழமாச்சே மேற்க ஓடி பார்த்தேன் அங்கேதாண்டா உன் பொண்டாட்டி தூக்கு போட்டு செத்து போனவா உட்காந்துக்கு பேல்றதுக்கு இடத்தே காணமுடா ஏப்பா நீ வந்தது யாரு சாமி அத சொல்லு சாமி முதல்ல சாமி அதுக்கு மச்சரிங்க வாசிக்கிறாங்க வந்தது யாரு சாமி அப்பா உன் பேர் என்ன சாமி அதை சொல்லு சாமி யார் நீங்க வந்தது அப்பா நான் வந்திருக்கு யாருன்னு இருக்காரு யாரு சாமி யாரு சாமி யாரு சாமி வந்தது யாருன்னு சொல்லு. தள்ளி போடா உடனே தள்ளி ஏய், யார கூட்டத்தில் நிற்கிறாங்களா யானை பண்ணிக்கிறாங்க லம்பாடி முண்டை வராத குறுக்க லம்பாடி முண்டை எந்த சாமிடா லம்பாடி முண்டைன்னு சொல்லுச்சு ஏ மாமியா வர்றாடா ஐயோ ஐயோ பழைய மாமியாடா பேசாம இருக்குடா எத்தனை நாள் ஆசை மச்சனை 2 பேரும் உட்காந்துருக்காங்க எப்பா எப்பா யாரு சாமி வந்தது பழைய மாமியானா பானுடா எடுவிட்டவன் என்னைய வழக்கமா தடிவாங்க சரி இருந்து போட்டு வந்தது யார் சொல்லு டக்குன்னு சொல்லு அப்பா ஏப்பா வந்தது யாருன்னு கேட்குற அதை தாண்டா அரை மணி நேரமா கேட்குறேன் சொல்ல மாட்டியா சொல்லு சாமி சாமி பிள்ளை ஆவட்டாத சொல்லு சாமி வீட்டில் டெய்லி இந்த வேலை தான் சாமி எப்பா கேப்பு கிடைக்கிற நேரம்டா சொல்லி தோடா வந்திருக்கு யாருன்னு கேட்குறேன் சாமி எனக்கு ஒரு ஆசை சாமி என்னப்பா வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறேன் சரி எப்படி கட்டுறது இன்னும் வீடு கட்டணும்னா இன்னும் 7-8 கோட்டை அடிக்கணும் சரி அதுதான் விடுங்க வண்டி வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் எப்பா ஆ வண்டி வாங்கினீங்கன்னா எப்படியும் போதையில் கொண்டு போய் 10 பேர்த்த கொண்டு விடுவேன் சரி ஏற்கனவே வண்டியை கொல்ல தெரிஞ்ச எப்போ வரையில எடுத்துட்டு வரையில சரி அடுத்தவே முதல்ல எப்பா சரிப்பா நான் சொல்ற மாதிரி கேளு என்னது கார் வாங்கினீங்கன்னா டீசல் போட மாட்டேன் சரி வண்டி வாங்கினீங்கன்னா பெட்ரோல் போட மாட்டேன் சரி டிவிஎஸ் பெட்டி வாங்கினீங்கன்னா செயின் வந்து ஒரு வெட்டி வேறு நாங்களே நிற்பேன் சரி நான் சொல்ற மாதிரி கேளுறா சொல்லு சாமி சாமி ஹாஸ்பிட்டலே ஆகட்டாத ஏப்பா சொல்லு சாமி நான் சொல்ற மாதிரி கேளுறா அத்தா பிரச்சனை கேளு சொல்லு சாமி உன்னை முன்னாடி கொண்டு போயிருவேன் சரி ஜாமன் நொங்கு வங்கி வண்டி ஓட்டுறா வண்டியா நொங்கு வண்டி வாங்கி ஓட்டுறா ஆமா டேய் வந்தது எந்த சாமின்னு சொல்லி அப்ப செருப்பு புரிஞ்சிடும் உனக்கு அப்பா அத்தா மலைக்கு போறேன் எந்த மலைக்கு மங்களத்தி மலைக்கா மங்களத்தி மலைக்கு போறேன் மலை ஏற போறேன் ஏற்பா வந்திருக்க யாருன்னு கேட்குற யார் 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 சொல்லுங்க ஓய் வந்திருக்க யாருன்னு கேட்குறேன் யாரு அதானடா ஆமா நானே டைலாக் தெரியாம தான் நிக்கிறேன் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆவாட்டியாடா சரி இருந்து போகட்டும் ஒயிலாட்டம் ஆடியாச்சு சரி தேவராட்டம் கேள்விப்பட்டிருக்கிறியா தேவராட்டம் 2 ஆட்டம் ஆனால் உருப்படி ஆடணும் எப்படி குஷ்டமா இங்கிட்டு போய் நீங்கிட்டு வர
ஒயிலாட்டம் ஆடியாச்சு. சரி. அடுத்து எங்கே போகணும்? சிலம்ப சுத்தணும். ஆமா. சிலம்ப சுத்தினா 1000 முருகாசு வாங்கி தருவா. 1000 முருகாசு வாங்கிடலாமா? ஆமா. சிலம்பு நான் கீழே சுத்த போறேன். சரி. எனக்கு நீ வந்து பாட்டு பாடுறியோ? சரி. அதே மாதிரி உனக்கு நான் பாட்டு பாடுவேன். சரி. சிலம்பு சுத்தினா 1000 முருகாசு வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். எடுத்துட்டு போடா. போறாங்க. தம்பி போட்டா பிடிப்பியா? அதுக்கு தான் அவர் வந்ததுலேருந்து போட்டா பிடிச்சிட்டு இருக்காருடா. இன்னும் வரை பிடிக்கணுமா? ஏய் அந்த போட்டா இல்ல, கம்ப போட்டா பிடிப்பியானு. அதான் பெரிய தள்ளி உட்கார். ஆனால் நேற்று போன ஊரில் இப்படி தான் வெள்ளச்சாமி கம்பு சுற்றினாரு. நேற்று போன ஊரில் நம்ம ஆயாவுக்கெல்லாம் மண்டையில் அடி. நம்ம ஊரில் ஆயாவுக்கு பொடனையில் அடி. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. தம்பி பிடிக்கிறியா? நம்ம ஊரில் 4 ஆம்பளையார் வாங்கினேன். நாடகம் மட கீழே உழுக போதான் வெள்ளச்சாமி தாங்கி ஒரு ஆளாக பிடிக்கிறாரு. ஒரு கை மேலையும் ஒரு கை கீழையும் பிடி. வேற ஒன்றும் இல்லை, 3 நாள் ஆச்சுனால. 3 நாளா ஆச்சா? வரும்போது என்ன 3 நாள் ஆச்சுன்னா? ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சவன் பிடித்தா முண்டையில தள்ளி உட்காருக்கம்மா, கோச்சுக்காம. கம்பு சுத்துறதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் மாடி வந்துருங்க. கைத்தடுக்கதா எல்லாரும். அடுத்து வெள்ளச்சாமி கைத்தமிழ் நடப்பாரு. எல்லாம் ஒரு ஜாம் வயிற்றுக்காக தான் கைத்தடுங்க. பொட்டி வச்ச தங்க கூடம் ஒரு குடி மகுடம் அதை தொட்டு தொட்டு வரும் புராண தங்கரகம் பெத்தவக செஞ்ச புண்ணியினால் இந்த பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப உசந்தவரு பொண்ண பெத்தவரு அவரு பொன்னுச்சாமி. அவர் போல பாவம் அவர் உன்னை பெற்றுக்கிட்ட படாத. ஏனே ஏன் இந்த இவரு ஆளையும் டவுசரையும் சுத்தரா பாப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தாயே. வெள்ளச்சாமிக்கு கம்பு சுத்த சொல்லி கொடுத்த குருநாதர் தான். வெள்ளச்சாமி 8 அடி சுத்தினாலும் இவர் 16 அடி சுத்தக்கூடிய வெள்ளம படைச்சாளு. இவரை சோதிக்கிறதுக்காக கல்லை கொண்டு, மண்ணை கொண்டு, செருப்பை கொண்டு, சுடுதண்ணியை கொண்டு, மாட்டு சாணத்தை கொண்டு, எது கையில் கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் மேலே படாது. எது உங்க கையில கிடைக்குத போடுங்க. பாடணுமா? ஏத்தி வச்சா கரல் இல்ல. அவரு சோதனை பண்றாரு. சரி, சங்கிலி ஓட்டு கட்டி போடணும். ஐயா 5 மணி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிரும். பொட்டி வச்ச தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடம் அதை தொட்டு தொட்டு எழுந்து வரும் ஊராட தங்கரகம். கைத்தறி 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 சோழா கைத்தறிங்க சோழா. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. 1 2 3 அடா பாவி, என்ன பண்ண? டேய் வெள்ளச்சாமி எப்படி கம்ப கையில பிடிச்சு சுத்துனாரு? கம்ப கீழே போட்டு சுத்துனே. போட்டு சுத்து. கம்ப போட்டு சுத்தணுமா? ஆமா. சரி
சரி கோபடா சுத்த சரி சுத்த கைத்தருக்க உத்தமரு ரொம்ப வசந்தவரு உன்ன பெற்றவரு அவரு பெரியவரு அவர போல யாருமே எங்க போறாப்ல முத்துராசு முத்துராசு எங்க உன் நண்பா தெரியல இது வர தெரியலையா எங்க போயிட்டேன் நீ சுத்துறது போயிருந்த வராடே அட கம்பு சுத்த சொன்னா கம்பு வருதுடா வரும்போது ஏண்டா கம்ப கையில பிடிச்சி சுத்த சொன்னோம் கையில பிடிச்சி சுத்தணும் வெள்ளச்சாமி எப்படி கையில பிடிச்சி சுத்தினாரு கம்ப அது மாதிரி கையில பிடிச்சி சுத்து பார்ப்போம் கைத்தட்டு கம்ப கைத்தட்டு பெற்றவக செஞ்ச புண்ணியம் தான் இந்த பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு வசந்தவரு இவ திரும்பி இருக்கிறாயா என்ன பண்ற திரும்பி இருக்கிறேன் ஓ கவட்டுக்குள்ள தப்பா டான்ஸ் பப்புனு ஜீன்ஸ் ஜீன்ஸ் டேய் என்ன விளையாட்டு போட்டி நடக்குது ஏய் உனக்கு சோடா வச்சிருக்கிறேன் உப்பு சோடா ஆனா கொஞ்சம் சூடா இருக்கும் இல்ல உன் மச்சன கையில யாரும் சுத்தாத கம்ப சுத்திட்டேன் சரி அவன் வெள்ளை கமலை தேடி போயிட்டான் சரி நீ உன் பழனி கமலை தேடிப்போ சரி நான் என் முனியம்மாவை தேடி போறேன் சரி போமா